வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடும். உலகின் மிக பிரம்மாண்டமான, கண்களுக்கு மாபெரும் விருந்தளிக்கக்கூடிய ஒரு திருவிழாவைத்தான் நாம இப்போ ஆராய போறோம். அதுதான் மதுரையின் புகழ்பெற்ற சித்திரை திருவிழா. இதுல நாம பார்க்க போற ஒவ்வொரு காட்சியும் நிச்சயமா உங்களை வியப்புல ஆழ்த்தும். ஒரு நிமிஷம், உங்களை இதை கற்பனை செஞ்சு பார்க்க சொல்றேன். வைகை ஆற்றுக்கரையில பல லட்சம் மக்கள் ஒரே நேரத்துல ஒன்னா திரள்றாங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு காட்சி பிளம்பா இருக்கும். அந்த ஒற்றை ஆற்றுங்கரைக்கு அத்தனை பேரையும் காந்த மாதிரி ஈர்க்கிற சக்தி எது? அதை பத்தி தான் நாம இப்ப விழாவாரியா பார்க்க போறோம். இறைவனை வரவேற்பதற்காக செய்யப்படுற அலங்காரங்களோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 2 இல்ல, சுமார் 2 டன் அளவிலான வண்ணமயமான பூக்கள். அந்த ஒட்டுமொத்த இடமுமே கண்களுக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு விஷுவல் ட்ரீட்டா மாறும். அதோட நறுமணம் எப்படி இருக்கும்னு உங்களால ஃபீல் பண்ண முடிகிறதா? இது மட்டுமா, சாமி ஊர்வலமா வரும்போது பார்க்குற அந்த ராஜ கம்பீரமே தனி. வைரங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம், 1000 பொற்காசுகளாலான ஒரு பிரம்மாண்டமான பல்லக்கு. கண்ணை பறிக்கிற இந்த தங்கமும் வைரமும் திருவிழாவோட பிரம்மாண்டத்தை அப்படியே நம்ம கண்முன் நிறுத்துது. இந்த மாபெரும் காட்சியோட உயிர் நாடியே நம்ம மக்கள் தான். இவ்ளோ பிரம்மாண்டத்துக்கு நடுவுல பல லட்சம் பக்தர்கள், ஒட்டுமொத்தமா எழுப்புற கோஷங்கள், மின்னும் சர்க்கரை தீபங்கள், வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பாலங்கள், இதெல்லாம் சேர்ந்து நம்ம உணர்வுகளை உச்சக்கட்டத்துக்கே கொண்டு போயிடும். இது வெறும் திருவிழா கிடையாது, ஒரு லைவ் விஷுவல் ஸ்பெக்டக்கிள். உண்மையிலேயே இது நம்முடைய உணர்வுகளுக்கு கிடைக்கிற ஒரு மாபெரும் விருந்தன்னே சொல்லலாம். இந்த ஒரு மாச கொண்டாட்டம் மதுரை மாநகரெங்கும் எப்படி விரிவடையுதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. ஏப்ரல் 19 கொடியேற்றத்துல ஆரம்பிச்சு, ஏப்ரல் 28 பிரம்மாண்டமான மீனாட்சி திருக்கல்யாணம், மே 1 வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் பெருவிழா, அதுக்கப்புறம் மே 5 அழகர் மலைக்கு திரும்புதல்னு ஒரு மாபெரும் காவிய மாதிரி இது நீண்டுட்டே போகுது. கரெக்டா 20 கிலோமீட்டர். கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து ஒரு சாமானிய மக்களை போல வேடம் அணிந்து மதுரை நகரத்துக்கு வர்ற தூரம்தான் இது. இந்த நீண்ட பயணத்தோட வழிநெடுகளும் பலவிதமான அழகிய காட்சி பதிவுகள் நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ இந்த திருவிழாவோட முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கு வருவோம். ஒட்டுமொத்த மதுரையும் கொண்டாடுற அற்புதமான தருணம் இது. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் பாருங்க, போர் வீரனை போல ராஜ கம்பீரத்தோட யானை வாகனத்துல வர்ற மீனாட்சி அம்மன். இன்னொரு பக்கம் பல வண்ண பூக்களால அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வர்ற சுந்தரேஸ்வரர். இந்த 2 வேறுபட்ட அழகியல் காட்சிகளும் வீதிகள்ல உலா வர்றத பார்க்கறதே கண்களுக்கு பெரிய விருந்து. அடுத்ததா நம்ம கவனத்தை கள்ளழகரோட பிரம்மாண்டமான புனித பயணத்தை பக்கம் திருப்புவோம். மகாவிஷ்ணுவோட அவதாரம் இப்படி மதுரை நோக்கி வருதுன்னு பார்க்கலாம். அழகர் கோவில்ல இருந்து கிளம்பி தல்லாக்குளம் பெருமாள் கோவிலுக்கு வந்து வைகை ஆத்துல இறங்கி, அதுக்கப்புறம் ராமராயர் மண்டபத்துல நடக்கிற அந்த இரவு நேர தசாவதார காட்சி வரைக்கும் இந்த பயணம் முழுக்க ஒரு கம்ப்ளீட் விஷுவல் பேக்கேஜா விரியுது. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கள்ளழகர் அணிந்து வர பட்டு ஆடைகளோட நிறங்கள் தான். பச்சை பட்டு அணிந்து வந்தா நாடு செழிப்பா இருக்கும். அதுவே சிவப்பு பட்டுனா கொஞ்சம் அமைதியற்ற சூழல் இருக்கும். வெள்ளை அல்லது ஊதா பட்டுனா 2க்கும் இடைப்பட்ட நிலை இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. இது மக்களின் நம்பிக்கையோட கலந்த ஒரு செம கலர்ஃபுல்லான விஷயம். இப்போ ஆறும் தமிழ்லையும் எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ற அந்த உச்சக்கட்ட நிகழ்வுக்கு வந்துட்டோம். சுவாமி தண்ணீர்ல இறங்குற அந்த உணர்ச்சிகரமான தருணம். இந்த ஆற்றுத் திருவிழாவுக்கு பின்னால 2 இணையான புராண கதைகள் இருக்கு. ஒரு பக்கம் தன் தங்கை மீனாட்சியின் திருமணத்திற்கு அழகர் தாமதமா வர்றதால ஏற்படும் நிகழ்வுகள். இன்னொரு பக்கம் முனிவரால் சபிக்கப்பட்டு தவளையா மாறியவருக்கு சாப விமோச்சனம் அளிக்க அழகர் ஆற்றில் இறங்குறது. இந்த 2 கதைகளுமே அந்த நிகழ்வுக்கு ஒரு ஆழமான எமோஷனல் கனெக்ட கொடுக்குது. இங்க ஒரு மேஜிக்கலான விஷுவல் டீட்டெயில் இருக்கு, கவனிங்க. மகாவிஷ்ணுவோட பாதத்துல பூஜை நடக்கும்போது அவருடைய சிலம்பிலிருந்து தெரிச்ச ஒரு ஒற்றை துளி நீர்தான் அழகர் மலையில விழுந்து நூப்ர கங்கை அப்படிங்கிற புனித நீரூற்றா மாறியதாக புராணம் சொல்லுது. அந்த புனித நீரால தான் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுது. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல? ஆற்றோட மையத்துல நடக்கிற அந்த கிளைமேக்ஸ் காட்சியை கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பக்கம் தங்க குதிரையில கம்பீரமா ஆற்றில் இறங்கும் கள்ளழகர், அவரை வரவேற்க வெள்ளி குதிரையில வர்ற வீரராகவ பெருமாள். பளபளக்கிற தங்கமும் ஜொலிக்கிற வெள்ளியும் அந்த தண்ணியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ அந்த காட்சியே வேற லெவல்ல மைசில் இருக்க வைக்கும். இந்த 2 மாபெரும் மரபுகளையும் ஒன்றிணைச்சது யாருன்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அவர்தான் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மன்னர் திருமலை நாயக்கர். சைவம் வைணவம்னு 2 வேறுபட்ட சமய விழாக்களையும் எப்படி மாஸ்டர் மைண்ட் பண்ணி ஒன்றிணைத்தார் பாருங்க. ஒரு மாபெரும் திருவிழாவோட காட்சி பிரம்மாண்டத்தை மக்களை ஒன்னா சேர்க்கிற ஒரு சமூக கருவியா அவர் ரொம்பவே புத்திசாலித்தனமா பயன்படுத்தியிருக்கார். இந்த பக்தி பெருங்கடலோட இன்னொரு பக்கத்தையும் நாம பார்க்கணும். ஏன்னா சாமானிய மக்களால உருவாக்கப்படுற மரபுகள் தான் இதுல ரொம்ப முக்கியம்.
இங்க இருக்கிற சின்ன சின்ன தனித்துவமான மரபுகளை கவனிங்க. காவல் தெய்வமான கருப்பணசாமி கிட்ட நகைகளை ஒப்படைக்கிறது, மாங்குளம் கிராம மக்களோட அந்த சடங்கு பூர்வமான தாக்குதல், அப்புறம் பக்தர்கள் தண்ணிய பீச்சி அடிச்சு சக்கர தீபங்களை ஏத்துறது, 500 வருஷமா ஒவ்வொரு குடும்பமும் தலைமுறை தலைமுறையா ஃபாலோ பண்ற இந்த விஷயங்கள் தான் திருவிழாவுக்கு உண்மையான உயிரோட்டமே. ஃபைனலா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த எக்ஸ்பிளைனரை நான் நிறைவு செய்றேன். 17ஆம் நூற்றாண்டுல ஒரு மன்னனால இப்படி ஒரு மாபெரும் விஷுவல் திருவிழாவை வச்சு பிளவுபட்ட மரபுகளை ஒன்றிணைக்க முடிஞ்சதுன்னா, இன்னைக்கு நம்ம நவீன உலகத்துல இருக்கிற பிளவுகளை இது மாதிரி ஒரு பொதுவான கலாச்சார கொண்டாட்டத்தால சரி செய்ய முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.